நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்கிழமையின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்ம 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச் 2 பாடத்திற்கு முதல் பாடமானது தமிழ், அடுத்த பாடமானது ஹிஸ்டரி. ஸோ இந்த 2 பாடத்திற்கும் டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்டமாக 106 தலைப்புகளை உள்ளடக்கிய தமிழ் பாடத்திற்கான ஒன்லைன் தேர்வுகள் நம்ம நினைச்ச போறோம். ஒன்லைன் டெஸ்ட் ஆனது கொடுக்க போறோம். ஸோ அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு 101 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒன்லைன் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுகளுக்கான தலைப்புகளை உள்ளடக்கி நம்ம என்ன செய்யறோம், பயிற்சிகள் முதல்ல நம்ம யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், பயிற்சிகள் கொடுக்குறோம். ஸோ இந்த பயிற்சிகளை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் 4 தலைப்புகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முடிவுபடுத்தியிருக்கோம். இந்த 4 தலைப்புகள் போக 5வது தலைப்பாக நம்ம தேர்வுல கொடுக்கக்கூடிய தலைப்பானது திராவிட மொழிகள். ஸோ இந்த திராவிட மொழிகள் என்கிற தலைப்பை முழுமையாக உள்ளடக்கி 125 ஒன்லைன் வினாக்களும் அதற்கான ஆன்சரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடியது. ஸோ இதனை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடத்திற்கான பயிற்சி, அது மாதிரி சைக்காலஜிக்கான பயிற்சி 1 by 1 நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல அனைத்து வீடியோக்களுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், பேஸ்புக் குரூப், ஸோ இந்த குரூப்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்றோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக ஒன்லைன் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ முழுமையாக பயன்படுத்தி 2024 தேர்வை சிறந்த முறையில ஆசிரியர்கள் எதிர்கொள்வதற்கு சுபை குழுவின் பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல் வினாவானது திராவிட ஒப்பு ஒளியனியல், திராவிட ஒப்பு ஒளி அணியல், கம்பேரட்டிவ் டிராவிடன் போனோலஜி என்ற நூலினை எழுதியவர் யாருன்னா கமில் ஸ்வல்லபில். கமில் ஸ்வல்லபில் என்பவர் தான் திராவிட ஒப்பு ஒளியனியல் என்ற நூலை நினைச்சிறது எழுதியவர். திராவிட மொழி வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய அறிஞர்கள், திராவிட மொழின்னு சொன்னாலே அந்த மொழி வரலாற்றுல குறிப்பிடப்பட வேண்டிய அறிஞர்கள் யார் யார்? ஃபர்ஸ்ட் கால்டுவெல், ஸ்டென் கனவு, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி ஐயர், பரோ, எமினோ, கமில் ஸ்வல்லபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், டாக்டர் மூவா. சோ இவர்கள் திராவிட மொழி வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய அறிஞர்கள். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை ஒன்றாக இணைத்து தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்வின். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை ஒன்றாக இணைத்து தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்வின். கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி ஆகிய இடங்களில் வாழும் மக்கள் பேசும் மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பொது பெயரால் அழைத்தவர் ஹாக்ஷன். சமஸ்கிருதம், முண்டா மொழி, தமிழ், சமஸ்கிருதம், முண்டா மொழி, தமிழ் போன்ற தென்னிந்திய மொழிகள் ஆகியவற்றை இணைத்து நிஷாதா என பெயரிட்டு மொழியியல் அறிஞர் யார்? மார்க்ஸ் முல்லர். சமஸ்கிருதம், முண்டா மொழி, தமிழ் போன்ற தென்னிந்திய மொழிகளை இணைத்து நிஷாதா என பெயரிட்ட மொழியியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர். தென்னிந்திய மொழிகள் துரானியன் சிந்திய மொழிகளுடன் தொடர்பு கொண்டவை என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். தென்னிந்திய மொழிகள் துரானியன் சிந்திய மொழிகளுடன் தொடர்பு கொண்டவை என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு 1856. கால்டுவெல் தனது முதல் பதிப்பில் குறிப்பிடும் 9 திராவிட மொழிகள். திராவிட மொழிகள்
ஒப்பிலக்கணம் இந்த நூல்ல வந்து 2 பதிப்பாக வெளியிடுறாரு. சோ ஏற்கனவே போன வீடியோக்களே நம்ம பார்த்திருக்கோம். முதல் பதிப்பு, 2வது பதிப்பு. இதுல காடுவல் தனது முதல் பதிப்புல வெளியிட்டுள்ள திராவிட மொழிகள் 9: தமிழ், மலையாளம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, தோடா, கோத்தா, கோண்டி, கூயி. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய 9 மொழிகள், திராவிட மொழிகள். சோ இதுல குடகு, படகா, குறும்பா போன்ற மொழிகளை தனி மொழிகளாக அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கினார். அதே மாதிரி காடுவல் குறிப்பிடக்கூடிய வட இந்திய மொழிகள் பிராக்வி, குருக், மால்தோ. காடுகள் குறிப்பிடக்கூடிய வட இந்திய மொழிகள் பிராக்வி, குருக், மால்தோ. 1867 ஆண்ட பாத்துக்கோங்க. 1867 குடகு மொழி பற்றி இலக்கணம். 1867 குடகு மொழி பற்றிய இலக்கணத்தை வெளியிட்டவர் கோல். தோடா பற்றி கிபி 1873 குறிப்பிடத்தக்க கட்டுரை ஒன்றை எழுதியவர் ஜியு போப். கோலனி மக்கள் பற்றி முதல் குறிப்பு யாருடைய கட்டுரையில் காணப்படுகிறது? கோலனி மக்கள் பற்றிய முதல் குறிப்பு யாருடைய கட்டுரையில் காணப்படுகிறது? 1864 ஹிஷ்லாப் என்பவர் எழுதிய கட்டுரையில். கோண்டி, குருக், மால்தோ ஆகிய மொழி குறிப்புகளையும் அம்மொழிகளை பேசும் மக்களையும் பற்றிய பல்வேறு செய்திகளையும் குறிப்பிடக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் எத்னோலஜி ஆஃப் பெங்கால் என்ற நூலினை எழுதியவர் டால்டன். காடுவல் தனது முதல் பதிப்பில் குறிப்பிடும் திருந்திய திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, துளு, கன்னடம். சோ இந்த 5 மொழிகளும் காடுவல் தனது முதல் பதிப்புல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய முதல் பதிப்புல திருந்திய திராவிட மொழிகளாக குறிப்பிடுகிறார். அதே மாதிரி காடுவல் தனது நூலின் 2வது பதிப்பில் திருந்திய திராவிட மொழிகளாக 2வது பதிப்பில் கூறக்கூடியது கோத்தா, தோடா, கோண்டி, கூவி, குருக், மால்தோ. பிராக்வி மொழி பற்றி ஆய்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்க மொழியியல் அறிஞர்கள் யாவை? பிராக்வி மொழி பற்றி ஆராய்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்க மொழியியல் அறிஞர்கள் அல்லாபக், ட்ரம்ப் ஆகியோர். குருக் மொழி இலக்கணம் ஒன்றையும் அகராதி ஒன்றையும் இம்மொழி நாடோடி பாடல்களையும் வெளியிட்டவர். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா குருக் மொழி இருக்கு இல்லையா? சோ இந்த குருக் மொழி இலக்கணத்தையும் அகராதியையும் இம்மொழி நாடோடி பாடல்களையும் வெளியிட்டவர் கான் என்பார். லீலா திலகம், கேரளா பாணினியம். லீலா திலகம், கேரள பாணினியம் போன்றவை எந்த மொழியை சார்ந்த இலக்கண நூல்கள்? மலையாளத்தினுடைய இலக்கண நூல். லீலா திலகம், கேரள பாணினியம் போன்றவை மலையாள இலக்கண நூல்கள். சோறு என்ற தமிழ் சொல் இருக்க சாதம் என்ற சொல்லை பயன்படுத்துவதை மொழியியலாளர்கள் எவ்வாறு கூறுவர்னா பெருமை நோக்கம். சோறு என்ற தமிழ் சொல் இருக்க சாதம் என்ற சொல்லை மொழியியலாளர்கள் எந்த நோக்கத்துல அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க? பெருமை நோக்கம். கோதா மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது? நீலகிரி மலை பகுதியில் வாழும் பழங்குடியினரால் பேசப்படுகிறது. படகா மொழி பேசுபவர்கள் நீலகிரி மலையில் வாழும் பழங்குடியினர். குறிப்பாக இம்மொழி கன்னடத்தின் கொச்சை கிளை மொழியாகும். கோந்தி மொழி நடு இந்தியாவில் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் பேசுகின்றனர். குவி, கோண்ட் போன்ற மொழிகள் எப்பகுதியில் பேசப்படுகிறது? ஒரிசாவின் குன்றுகளில் வாழக்கூடிய மக்கள். குவி, கோண்ட் போன்ற மொழிகள் எப்பகுதியில் பேசப்படுகிறது? ஒரிசாவின் குன்றுகளில்
நாய்க்கி மொழி மத்திய பிரதேசம் பகுதியில் பேசப்படுவது நாய்க்கி மொழி. ஓரவன், கடப்பா, குருக் போன்ற மொழிகள் சோடா நாக்பூரிலும் அதன் சுற்று பகுதிகளிலும் பேசப்படுகிறது. சோட்டா நாக்பூரி சொல்லுங்க, சோடா நாக்பூரிலும் அதன் சுற்று பகுதிகளிலும் ஓரவன், கட்பா, குருக் போன்ற மொழிகளானது பேசப்படுகிறது. மால்தோ மொழி பேசப்படக்கூடியது மேற்கு வங்காளத்தில் ராஜ்மஹால் மலைகளிலும் வாழும் மக்களால் பேசப்படுகிறது. இம்மொழி பேசக்கூடிய மக்கள் மாலர் என்றும் ராஜ் மகாலர் என்றும் குறிப்பிடுகின்றனர். அதே மாதிரி பீகாரில் உள்ள சந்தால், பர்கானா பகுதிகளிலும் இந்த மால்தோ மொழியானது பேசப்படுகிறது. குருக் மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறது? பீகார், மத்திய பிரதேசம், ஒரிஷா, ஓரவன் என்ற பழங்குடி மக்களால் இம்மொழி பேசப்படுகிறது. இவர்கள் சோடா நாக்பூர் பகுதியில் தான் அதிகமாக வாழ்கின்றனர். பிராக்வி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது? பிராக்வி மொழியானது இந்தியாவிற்கு வெளியே மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் பகுதியில் பேசப்படுவது பிராக்வி மொழி. இந்த பிராக்வி மொழி என்பது இந்தியாவிற்கு வெளியில், அதாவது மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் பகுதியில் பேசப்படக்கூடியது. அதே மாதிரி முண்டா மொழி என்பது நடு இந்தியாவிலும் வங்காளத்திலும் ஆசிய சார்பு குறைந்த வேறு சில மொழிகள் உள்ளன. அவற்றை முண்டா மொழிகள் என்றும் கொலேரிய இனம் என்றும் கூறுவர். முண்டா மொழி குறித்து கால்டுவெலின் கூற்று என? முண்டா மொழி குறித்த கால்டுவெலின் கூற்று, திராவிட மொழிகள் போல் தோன்றினும் இவற்றில் திராவிட இலக்கண கூறுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. முண்டா மொழி என்பது திராவிட மொழிகள் போல தோன்றினாலும் திராவிட இலக்கண கூறுகளானது இந்த முண்டா மொழியில் மிக குறைவாகவே காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். முண்டா மொழிகள் என்று பெயரிட்டு வழங்கியவர் மார்க்ஸ் முல்லர். முண்டா மொழி பெயரிட்டு வழங்கியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். முண்டா மொழி என பெயரிட்டு வழங்கியவர் மார்க்ஸ் முல்லர். அதே மாதிரி கதபா மொழி எந்த பகுதியில் பேசப்படுகிறது? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசம், ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களில் பேசப்படுகிறது. இந்த கதப்பா மொழியானது விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசம், ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களில் பேசப்படுகிறது. இதனை கொன்கோர் கதப்பா என்று வழங்கப்படுகிறது. அப்ப கொன்கோர் கதப்பா என்று அழைக்கப்படக்கூடியது கதப்பா மொழி. பெங்கோ மொழி, சரி, அடுத்தது பெங்கோ மொழி பேசக்கூடிய பகுதி ஒரிஷாவில் கோராபுட் மாவட்டத்திலும் தசமந்தபூர் பகுதியிலும் காலகண்டி பகுதியிலும் பேசப்படுகிறது. பெங்கோ மொழியானது ஒரிசாவில கோராபுட் மாவட்டத்திலும் தசமந்தபூர் பகுதியிலும் காலகண்டி பகுதியிலும் பேசப்படுகிறது. இந்த பெங்கோ மொழியை பேசுபவர்களை பெங்கோ என்றும் ஜானி என்றும் அழைக்கப்படுகின்றனர். மண்டா மொழி என்பது ஒரிஷாவின் கோராபுட் மாவட்டத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது. காட்டு நாயக்கர் பேசக்கூடிய மொழி எது? கன்னட மொழியின் கிளை மொழி. கன்னட மொழியினுடைய கிளை மொழியை காட்டு நாயக்கர் பேசக்கூடிய மொழி. முள்ளு குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் பேசும் மொழி. முள்ளு குறும்பர் என்பவர்கள் பழங்குடி மக்கள். இந்த பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழியானது மலையாள மொழியின் கிளை மொழியாகவும் தமிழ் மொழி தனி மொழியாகவும் கருதப்படுகிறது. முள்ளு குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி மலையாள மொழியினுடைய கிளை மொழியாகவும் அதே மாதிரி தனி மொழியாகவும் கருதப்படுகிறது. பெட்ட குறும்பா மொழி எங்கு பேசப்படுகிறது? நீலகிரி பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது. பனிய மொழி நீலகிரி மலைப்பகுதி, நீலகிரி
பழங்குடி மக்களால் பேசப்படுவது பனிய மொழி. அதே மாதிரி நீலகிரி பழங்குடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி பெட்ட குறும்பா மொழி. இந்திய வரி வடிவத்தின் தாய் என்று போற்றப்படுவது பிராமி. இந்திய வரி வடிவத்தின் தாய் என்று போற்றப்படக்கூடியது பிராமி. பிராமி எத்தனை வகைப்படும்? 2 வகை. ஒன்று வட பிராமி, இனி ஒன்று தென் பிராமி. தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான குகை கல்வெட்டுக்கள் எந்த வரி வடிவத்தில் காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் மிக பழமையான குகை கல்வெட்டுக்கள் என்பது பிராமி வடிவத்தில் காணப்படுகிறது. குகை கல்வெட்டின் மொழி தமிழும் பிராகிருதமும் கலந்தது என்றும் இலக்கண அமைப்பு தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். குகை கல்வெட்டுகள் குறித்து ஐராவதம் மகாதேவன் குறிப்பிடுவது குகை கல்வெட்டுகளை தமிழ் கல்வெட்டுகள் என்கிறார்கள். மேலும் சங்க இலக்கிய செய்திகள் இந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். குகை கல்வெட்டுகள் பற்றி டாக்டர் கே பிள்ளை அவருடைய கூற்று என்ன? தமிழும் பிராமியும் கலந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். தமிழும் பிராமியும் கலந்த மொழியில இந்த குகை கல்வெட்டுக்கள் எழுதப்பட்டுள்ளது என்று கே பிள்ளை குறிப்பிடுகிறார். குகை கல்வெட்டுக்கள் குறித்து கேவி சுப்பிரமணிய ஐயர் இவை தமிழ் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகிறார். கிபி 1903 கீழ வளைவில் பிராமி கல்வெட்டை கண்டறிந்தவர் யார்? வெங்கோபராவ். கொடைமொழி என்று எதை குறிப்பிடுவர்? கடன் வழங்கு மொழியினை கொடைமொழி என்பர். இம்மொழிகள் உயர்ந்த மொழிகளாக கருதப்படுவதால் இவற்றை உயர்ந்த மொழி அல்லது செல்வாக்கு நிறைந்த மொழி என்று குறிப்பிடுவர். கடன் பேச்சு மொழி என்று எதனை கூறுவர்? கடன் கொள்ளும் மொழியினை கடன் பேச்சு மொழி என்று குறிப்பிடுவர். திராவிட ஒளியன்கள் பற்றி டிராவிடன் ஸ்டடீஸ் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பரோ. தோடா மொழி வரலாற்றின் சிறந்த ஒரு நிலையாக கருதப்படும் தோடா ஒரு திராவிட மொழி என்ற கட்டுரையை எழுதியவர் எமினோ. தோடா மொழி வரலாற்றில் சிறந்த ஒரு நிலையாக கருதப்படும் தோடா ஒரு திராவிட மொழி என்ற கட்டுரை எழுதியவர் எமினோ. தோடா, கோத்தா, கோலமி, 3 மொழிகள் பாருங்க. தோடா, கோத்தா, கோலமி போன்ற மொழிகளை ஆராய்ந்து அவற்றை பற்றி வெளி உலகம் அறியுமாறு செய்த பெருமைக்கு உரியவர் எமினோ. தோடா, கோத்தா, கோலமி போன்ற மொழிகளை ஆராய்ந்து அவற்றை பற்றி வெளி உலகம் அறியுமாறு செய்திகளை வெளியிட்ட பெருமையானது இம்முனைவர் எமினோ அவருக்கு உடையது. தென் திராவிட மொழிகள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர் எமினோ. இன்றைய மலையாள மொழியில் முற்று வினையில் பால் பகுப்பு காணப்படுவதில்லை. தமிழ் மொழியில் காணப்படும் பால் பகுப்பே தொல் திராவிட மொழி பால் பகுப்பு என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியில் காணப்படக்கூடிய பால் பகுப்பு தொல் திராவிட மொழி பால் பகுப்பு என்று கூறியவர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. பரோ மற்றும் பட்டாச்சாரியா. பரோ மற்றும் பட்டாச்சாரியா. திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள், திருந்தாத திராவிட மொழிகள் என்று பாகுபாடு செய்தவர் டாக்டர் கால்டுவெல். தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அரவம், தமிழரை தெலுங்கர், அரவாளு என்று அழைப்பர். தமிழ் இலக்கியம் ஆந்திரரை வடுகர் என்று அழைக்கிறது. தமிழ் இலக்கியங்களானது ஆந்திரரை வடுகர் என்று அழைக்கின்றது. ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று குறிப்பிடும் வடநூல் ரிக் வேத ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று குறிப்பிடும் வடநூல் எது? ரிக்வேத ஐத்ரேய பிராமணம். தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னன். தெலுங்கு மொழியின் முதல் புலவர்
நன்னன் என்று போற்றப்படுபவர். வடமொழியின் பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னையர். திராவிட மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படும்? இந்த திராவிட மொழிகளானது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. தென் திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள் என்று இந்த திராவிட மொழிகளானது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சோ அந்த 3 வகைகள்ல தென் திராவிட மொழிகள் என்பது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரக்கா. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரக்கா. சோ இது தென் திராவிட மொழிகள். அதே மாதிரி வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராக்வி. இது வட திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் என்பது தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கொண்டா, நாயக்கி, பெங்கோ, மண்டா. சோ இது ஃபுல்லாமே நடு திராவிட மொழிகள். துளு மொழி எங்கு பேசப்படுகிறது? இந்த துளு மொழியானது கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூர் பகுதியில் பேசப்படுகிறது. மேலும் கேரள மாநிலத்துல காசர்கோட்டிலும் இம்மொழியானது பேசக்கூடிய மக்களை காணலாம். கோண்டி மொழி பேசப்படக்கூடியது ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள்ல கோண்டி மொழி பேசப்படுகிறது. திராவிட பழங்குடி மொழிகளில் அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழி எது? கோண்டி மொழி. சோ இந்த கோண்டி மொழி என்பது ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, மகாராஷ்டிரம் இந்த மாநிலங்கள்ல பேசப்படுது. திராவிட பழங்குடி மொழிகள்ல அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழி என்பது இந்த மொழி கோண்டி. கூயி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது? ஒரிஷா மாநிலத்தில் பேசப்படுகிறது. இந்த மொழியை பேசுபவரை கோந்த் அல்லது கந்த் என்று வழங்குவர். ஒரிஷாவின் தெற்கு பகுதியில் உள்ள மகா நதியை ஒட்டிய பகுதிகளில் சிலர் வாழ்கின்றனர். கோலமி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது? கோலமி என்பது ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரம். ஸ்டீபன் ஹிஸ்லாப் என்பவரால் இம்மக்கள் பற்றிய குறிப்பு முதலில் வெளிவந்தது. கோலமி மொழி பேசப்படக்கூடிய பகுதியானது ஆந்திர பிரதேச பகுதி, மகாராஷ்டிரம். ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரம் இந்த 2 பகுதியில கோலமி மொழியானது பேசப்படுகிறது. ஸ்டீபன் ஹிஸ்லாப் என்பவரால் இம்மக்கள் பற்றிய குறிப்பு முதலில் வெளிவந்தது. சோ அதுதான் அடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. கோலமி மக்களை பற்றிய குறிப்பு யாரால் வெளிவந்ததுன்னா ஸ்டீபன் ஹிஸ்லாப் என்பவரால். பர்ஜி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது? பர்ஜி என்பது மத்திய பிரதேசம், பஸ்டார் மாவட்டத்தில் பேசப்படுகிறது. மத்திய பிரதேசம் பஸ்டார் மாவட்டத்துல பேசப்படக்கூடிய மொழி பர்ஜி மொழி. பர்ஜாஸ் என்ற பழங்குடியினர் பேசக்கூடிய மொழிதான் இந்த பர்ஜி. தோட மொழி நீலகிரி மலையில் வாழும் பழங்குடி மக்களினுடைய மொழிதான் இந்த தோட மொழி. செவி என்ற பொருளை தருகின்ற சொல் தொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு காணப்பட்டது? கெவி. மால்தோ எவ்வகை திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது? வட திராவிட மொழி. பின்வரும் திராவிட மொழிகளில் மாறுபட்டு இருப்பது? கொண்டா, கடப்பா, கோலமி, கோந்த். கொடகு, குர்கி, கோதகி என பல பெயர்களால் குறிப்பிடப்படக்கூடிய மொழி குடகு. மங்களூர் பகுதியில் பேசப்படும் மொழி துளு. லட்சத்தீவில் பேசப்படக்கூடிய மொழி மலையாளம். இலக்கிய வளம் இல்லாத மொழிகள் குடகு, துளு. சோ இவை இரண்டும் இலக்கிய வளம் இல்லாதவை. திராவிட மொழிகளிலேயே அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா.
நீலகிரி மாவட்டத்தில் பேசப்படும் தென் திராவிட மொழி தோடா கோத்தா. தோடா கோத்தா இந்த தென் திராவிட மொழிகளானது நீலகிரி மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய மொழிகள். இருள பழங்குடி மக்கள் பேசும் இருள பேச்சு எந்த மொழியின் கிளை மொழிகள்? தமிழில் கிளை மொழி. முள்ளு குறும்ப மக்கள் பேசும் பேச்சு எந்த மொழியின் கிளை மொழி? மலையாளத்தின் கிளை மொழி. கசவர் மற்றும் காட்டு நாயக்கர் பேசக்கூடிய பேச்சு என்பது கன்னடத்தின் கிளை மொழி. கர்நாடகாவில் தென் கனடாவில் பேசும் மொழி கொரகா. தென்னாப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி ஆந்திரா. தென்னாப்பிரிக்காவில் பேசப்படக்கூடிய நடு திராவிட மொழி ஆந்திரா. ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ஒரிசா ஆகிய 4 மாநிலங்கள்ல பேசப்படக்கூடிய மொழி கோண்டி. நடு திராவிட மொழிகளில் இலக்கிய வளமுள்ள மொழி எது? நடு திராவிட மொழிகளில் இலக்கிய வளமுள்ள மொழி எது? ஆந்திரா. திராவிட பழங்குடி மக்களுள் அதிகமாக பேசப்படும் மொழி எது? திராவிட பழங்குடி மக்கள். சோ மெயினானது அப்படியே குறிப்பு எடுத்துக்கோங்க. திராவிட பழங்குடி மக்கள் அவர்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழியானது கோண்டி. கூயி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறது? கூயி என்பது ஒரிசா. கூயி மொழி பேசப்படக்கூடிய மாநிலம். ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், டைரக்டா கொடுத்திருக்கேன். முதல்ல இது பயிற்சி கொடுத்திருக்கிறேன். சோ அதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்வதற்கான வினாவாக இது கொடுத்திருக்கிறேன். கூயி மொழி பேசக்கூடிய மாநிலம் ஒரிசா. கோந்த் அல்லது கந்த் மக்கள் என எந்த மொழியை பேசக்கூடியவர்கள் அழைக்கப்படுகின்றனர்? கூயி. லகர 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 ஒளியன் நிலையில் லகரமாக வழங்கும் கிளைமொழி மேற்கு கிளைமொழி. லகர கிளைமொழி எனப்படுவது மேற்கு கிளைமொழி. கொங்கு நாட்டு தமிழ் எனப்படுவது மேற்கு கிளைமொழி. ரகர கிளைமொழி எனப்படுவது தெற்கு கிளைமொழி. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமைகளை கூறியவர் முனைவர் ச அகத்தியலிங்கம். படப்பு என செட்டி நாட்டு தமிழில் வழங்கப்படுவது வைக்கோல் போர். அம்மங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் எனவும் சுப காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை எனவும் வழங்கும் வழக்காறு செட்டி நாட்டு வழக்கு. சங்ககாலத்தில் கோணில் என்ற சொல் எப்பகுதியில் வழங்கியது? அரண்மனை. மொழியின் இலக்கணத்திற்கும் சொற்பொருளியலுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் சசூர். கூயி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறது? ஒரிசா மற்றும் ஆந்திரா. திராவிட இந்தியா நூலின் ஆசிரியர் சேஷ ஐயங்கார். திராவிட இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் சேஷ ஐயங்கார். ஆந்திர மற்றும் மகாராஷ்டிராவில் பேசப்படக்கூடிய மொழியானது கோலமி. கோலமி மொழி பேசும் மக்களை பற்றிய குறிப்புகளை தந்தவர் ஸ்டீபன் கிஷ்லாப். பர்ஜால்ஸ். பர்ஜாஸ் பழங்குடியினர் பேசும் பர்ஜி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறது? மாப்பி. காக்குளம் விசாகப்பட்டினத்தில் பேசப்படும் மொழி கொண்டா. கொண்டதுரா என்றும் கூயி என்றும் வழங்கப்படும் பழங்குடியினர் பேசப்படக்கூடிய மொழி கூயி மொழி. கூயி கூவி மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி கூபி. சரி, அப்ப இது கூயி தான். கூபி. பந்தா பகுதியிலும் பந்தா பகுதியிலும் பெரார் பகுதியிலும் பேசப்படும் மொழி நாயக்கி. மால்டோ மொழியை ராஜ்மகால் என வழங்கியவர் கால்டுவெல். மால்டோ மொழியை ராஜ்மகால் என்று வழங்கியவர் யார்? கால்டுவெல் அவர்கள்.
ஓராவோன் பழங்குடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி குருக். ஷோட்டா நாக்பூர் பகுதியில் வாழும் மக்கள் பேசும் மொழி குருக். ராஜ்மஹால் என்ற குன்று பகுதியிலும் பீகாரில் சந்தால் பர்கானா பகுதிகளிலும் பேசப்படக்கூடிய மொழி மால்டோ மொழி. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி பிராக்வி பலுசிஸ்தானத்துல பேசப்படக்கூடியது. மீட்டு உருவாக்க முறையில் தொல் திராவிட மொழி அமைப்பை ஆராய்ந்தவர். மீட்டு உருவாக்க முறையில் தொல் திராவிட மொழியை அமைப்பை ஆராய்ந்தவர் முனைவர் யமனார். தொல் திராவிடத்தில் உள்ள ஏ ஓ குறில்கள் இல்லாத திராவிட மொழி எது? பிராக்வி. தொல் திராவிடத்தில் உள்ள ஏ ஓ குறில்கள் இல்லாத திராவிட மொழி எது? பிராக்வி. தொல் திராவிட மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து யகரம். தொல் திராவிட மொழியில தமிழ் மொழியில் மட்டும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து யகரம். பெரும்பான்மையான திராவிட மொழிகளில் லகரம் எவ்வாறு மாறியுள்ளது? சகரமாக. பெரும்பான்மையான திராவிட மொழிகளில் லகரம் எவ்வாறு மாறி உள்ளது? சகரம். தமிழுக்கு மலையாளத்திற்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர். தமிழுக்கும் மலையாளத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யமனோ. தொல் திராவிடத்தில் 4 என்ற எண்ணை குறிக்க சொல் என்ன? நால்கு. சா என்ற மொழியை எஸ் என்று எழுதியவர் வீரமா முனிவர். ச என்ற மொழியை எஸ் என்று எழுதியவர் வீரமா முனிவர். நீம் என்ற முன்னிலை பன்மை வடிவம் இன்றும் வழங்கும் இடம் திருநெல்வேலி கிளை மொழி. ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்சிலேகர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 நூல் வெளியிடப்பட்டது. சோ கால்டுவெல் அவர்களால். பகவன் என்ற மந்திரத்தில் ககரத்தை ஒளிப்பில் ஒளியாக எழுதியவர் மார்கோ போலோ. பகவன் என்ற மந்திரத்தில் ககரத்தை ஒளிப்பில் ஒளியாக எழுதியவர் மார்கோ போலோ. சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்று கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்று கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். சோ இந்த பகுதியில திராவிட மொழிகள் என்ற டாபிக் எடுத்திருக்கிறோம். சோ இதுல 126 வினாக்கள் நம்ம பார்த்திருக்கோம். சோ கொஸ்டின், ஒன்லைன் கொஸ்டின் 126. அதற்கான ஆன்சரும் இங்க நான் கொடுத்துட்டேன். சோ இது ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதே போல யூனிட் வைஸா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சரிங்களா, யூனிட் வைஸா முதல் யூனிட்ல இருந்து 11 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு 106 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பயிற்சிகள் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனாக 9 வால்யூம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 9 வால்யூமை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக இலக்கணத்திற்கு தனியாக வினா வங்கி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைன் டெஸ்டுக்கான டாபிக் ஒவ்வொரு வடிவிலும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் பயிற்சிகளானது உருவாக்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். டெஸ்ட் பேஜ் 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன
நினைச்சிடும் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்க நினைக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சிக்கலாம். ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய தேவை இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை நீங்க நினைச்சலாம் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த திராவிட மொழிகள் பற்றிய தகவலை முழுமையாக 126 வினாக்களை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய குறிப்பேட்டில் குறிப்பெடுத்துக்கோங்க. டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சோம் டெஸ்ட் கொடுப்போம். ஸோ நீங்க நினைச்சலாம் பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம 4 ஆப்ஷனோட உங்களுக்கு தேர்வானது கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம நினைச்சோம் இந்த தேர்வை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை. நன்றி நண்பர்களே.